வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. த டாக்ஸ் அப்படின்ற சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல நடக்கக்கூடிய ஹாரர் அப்படின்ற தீம்ல அமைக்கப்பட்ட கதை. அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு அம்மாவும் பையனும் புதுசா கூடி வராங்க. அந்த அம்மா தன்னோட கணவருக்கு பயந்து அந்த பையனை அங்க கூட்டிட்டு வருவாங்க. அந்த பையனுக்கு மட்டும் அந்த வீட்டுல நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் நடக்குது. அதாவது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பாய் ஒருத்தன் கண்ணுக்கு தெரியறான். அது மட்டும் இல்லாம ஒரு மர்மமான நாய் வந்து இவனை துரத்துது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. சோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அண்ட் அந்த பையனோட வாழ்க்கைக்கு அது என்ன மாதிரியான விஷயத்த சொல்ல வருது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ண ஒரு படம் தான் இந்த படம். பொதுவா ஒரு வீட்டுக்கு புதுசா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல நாய் இருந்துச்சுன்னா ஆரம்பத்துல நமக்கு ஒரு விதமான திகில கிளப்பி விடும். பட் போக போக அந்த நாய் நம்ம கிட்ட பழகிடும்ல. அது மாதிரி இந்த படத்துல ஸ்டார்டிங்ல அந்த நாயோட போஸ்டர் ஏதோ அமானுஷம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே ஒண்ணுமே இல்லடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் மிஸ்டீரியஸான ஒரு வீட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பையனோட கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய இன்னொரு பையன் இருக்கான். அண்ட் மர்மமான சில நாய்கள் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றத யோசிச்சாலே ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ஆனா இதுல இவங்க தெரிஞ்ச விஷயங்களே திருப்பி திருப்பி சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதுலயும் அந்த வீட்டுல நடந்த பிளாஷ்பேக் அப்படின்றதே ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. சரி, அதை கூட விட்டுறலாம். கடைசியில அந்த பையனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதுமே இன்னும் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பாவை பத்திய க்ளூங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்தே கொடுத்துட்டு வராங்க. சோ கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போதே இது தெரிஞ்ச விஷயம் தானடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பெரிய லெவல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இந்த படத்துல கிரியேட் ஆகவே இல்லை. ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.